Hi students, welcome to NEET Topics. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 12 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் சீட் கோட் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் ஒன்லி போதும் நீங்கள் 150+ ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு கையில் இருக்கிறது 60 நாட்கள் தான் இருக்குது. என்னன்னு தப்பாக கணக்கு சொல்கிறீங்க, கடைசியாக இருக்கக்கூடிய ஏப்ரல் மந்த்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கான டைமிங் ஜஸ்ட் 60 days உங்கள் கையில் இருக்குது இன்னிலேருந்து February 1லேருந்து. ஸோ தயவு செஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸை எப்படிலாம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம், எந்தெந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த டயத்தில் தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை உங்களுக்கு சுலபமாக நான் ரெடியே பண்ணி தந்துட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கான லைக்ஸ் வந்து 200+ ரீச் ஆச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா 11th யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் படிக்க வேண்டியது டைமென்ஷன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அந்த டைமென்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 11th பார்ட் 1 புக்கில் கடைசியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 டைமென்ஷன் இருக்குது. அதை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிஃபரில் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த 4 ஃபார்முலாஸை தெளிவாக படித்து அந்த 4 ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதுமானது. அதுவுமே உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனே நீங்கள் படிக்க வேண்டியது கைனெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் தெளிவாக படிக்கணும். இதில் இருந்தால் மேஜர் எவ்ரி இயர் கொஷின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டல் மோஷன்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸ். ஒன்று ப்ரொஜெக்டல் மோஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும், அப்படி இல்லைனா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். பட் ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆல்டர்னேட்டிவாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டிங்க அப்படின்னா பார் சம்ஸ், எல்லா பார் சம்ஸையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார் சம்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. மேபி இந்த இயர் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. WBPE அப்படின்னா ஒர்க் பவர் எனர்ஜி. ஸோ அதில் கொலிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஷன் இன் வெர்டிக்கல் சைக்கிள் இதை தயவு செஞ்சு கடைசியாக தோணுங்க. ஏன்னா ஒர்க் பவர் எனர்ஜி ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்ளம் போகிறதும் சரி, ரொம்ப டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து கடைசி லெசனாக நீங்கள் வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளில் வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்டர்னேட்டிவாக கேட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் அண்டு டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. இந்த ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக கேட்டுட்ருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்கன்னா புக்கில் நான் உங்களோட சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் பார்ட் 1 புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 11th பார்ட் 1 புக்கில் அந்த டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த சாலிட் சிலிண்டருக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ சிலிண்டருக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சர்க்குலருக்கு என்னது, இதே மாதிரி ஆக்சிஸில் என்னது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருவோம். அந்த பாக்ஸை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த பாக்ஸே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா அதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். அந்த பாக்ஸை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பாக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் மோஷன்ஸ். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுதான் சீட் கோடு. ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிறது மூலியமாக நான் கேரண்டி பண்ணுறேன் 150ல் இருந்து 160 மார்க்ஸ் இங்கே கெயின் பண்ணுறதுக்கு முடியும். இப்போயுமே டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போயுமே உங்கள் கையில் February 1 தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் இங்கே 28 நாள் 30 நாள் இருக்குது. மார்ச்சில் வேறு 31 நாள் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த 60 நாள் எவ்வளவோ விஷயங்களை பண்ணலாம், எவ்வளவோ நியூ லெசன்ஸை படிக்கலாம். ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு கொண்டு போகாதீங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்படின்னா ஒன்றுமே பயப்படாதீங்க. நம்மளோட ஃபிசிக்ஸ் 180 பேட்ச் அப்படிங்கிறது லான்ச் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அதில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு 150லாம் வேணானே 120ல் இருந்து எனக்கு 160 போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 120லேருந்து 130 மார்க்ஸ், சாரிப்பா 120லேருந்து 130+ மார்க்ஸ் எடுத்தால் போதுனே. அதுக்கான லெசன்ஸை மட்டும் எனக்கு டீச் பண்ணுங்க போதும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 16 லெசன்ஸ் டீச் பண்ணுறேன். அந்த லெசன்ஸே போதுமானது. ஃபுல்லாக கிரிப்ஸியாக இருக்கும். ஒவ்வொரு டாபிக்ஸ் முடிச்சோடனே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வகையான கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, தெளிவாக படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட் டாபிக்ஸ் அஃபிஷியல் ஆப் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டு கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கோர்சஸை கிளிக் பண்ணி ஃபிசிக்ஸ் 180 பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2300 rupees தான் இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். நான் 100% கேரண்டி நீங்கள் அந்த 120+, ஏன்னா ரொம்பவே கிரிப்ஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும்ட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிராவிடேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு டெப்த் இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட். எஸ்கேப் ஸ்பீடு ஆர்பிட்டல் வெலாசிட்டி மேக்ஸிமம் இதுலேருந்து கொஷின்ஸ் எதுலேருந்து வரும்னா எஸ்கேப் ஸ்பீட்லேருந்து தான் வெரி இம்பார்ட்டன்ட் வந்துக்கிட்டே இருக்குது ரிலேட்டடாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்
சாலிட்ஸ் இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெசன்ஸ் எல்லாமே நான் டீச் பண்ணுறேன் நம்மளோட கோர்ஸில். ஓகேங்களா? ஸோ சாலிட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கேடிஜி, ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ் இந்த மூணுமே வந்து நம்ம டீச் பண்ணக்கூடிய லெசன்ஸ். இந்த அஞ்சுமே நம்ம டீச் பண்ணுறோம். இந்த 5 லெசன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருந்து கண்டிப்பாக 6 கொஷின்ஸ் டெஃபினெட்லி வரும். 6 கொஷின்ங்கிறது கிட்டத்தட்ட 24 மார்க். 24 மார்க்குங்கிறது கிட்டத்தட்ட ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேத்துக்கு நீங்கள் முன்னாடி இருப்பீங்க ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 5 லெசன்ஸை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 லெசன்ஸ் ஃபுல் டீட்டெயில்டு லெக்சராக நம்ம கோர்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தடவை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 100% கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் நியர்லி கேட்கவே இல்லை. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது என்னோட குறிக்கோளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபா வச்சு கண்டுபிடிக்க. ஸோ அந்த ஆல்ஃபா வச்சுங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அது ஃபார்ம்லா மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது, ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் ஃப்ரீயாக சொல்லுங்கள். எப்பயுமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு எதுக்குமே வேல்யூபிள் கம்மி ரொம்பவே. எப்பயுமே நம்ம ஒரு அமௌண்ட் பே, ஏன்னா நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எதனால அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க, இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணால் ஐயோ நம்ம அப்பா அம்மா காசு கட்டியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக படிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் டெஃபினெட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். சப்போஸ் ஏதோ ஃப்ரீ கோச்சிங்கில் போய் ஆமாம் நம்ம தான் ஃப்ரீ கோச்சிங் காசே கட்டலே, படித்தா படிப்போம், படிக்கிற வரையும் படிப்போம், இல்லைனா போயிட்டு போகுது அப்படிங்கிற அளவுக்கு தாட்டு கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு இதுக்கு நீங்கள் எவ்வளோ இதுக்கு பே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஆர்வம் அப்படிங்கிறது உங்களோட கூடும். ஓகேங்களா? ஸோ அதை நான் எதில் பார்த்தேன்னா லாஸ்ட் இயர் லைவ் சீசன் கண்டக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 2 மெம்பர்ஸ் தான் என்னோட லைவ் சீசனை பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட சொன்னது, இவ்வளோ வேல்யூபிளாக எடுக்கிறீங்க, ஸோ இவ்வளோ வேல்யூபிளாக எடுக்கிறத நாங்கள் பே பண்ணி பார்க்குறது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு சொன்னார். ஸோ அது இன்னுமே என் மனசில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோட கோர்ஸை லாஸ்ட் இயர் அக்செப்ட் பண்ணி எத்தனையோ பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் போயிருக்கான். ப்ரைவேட் மீன்ஸ் செல்ஃபை சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் பேசவே மாட்டேன். எனக்கு மேனேஜ்மெண்ட்டு தேவையே கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு ஸ்டூடெண்ட் தப்பாக நினச்சிக்காதீங்க, அஃபெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க நீட்டை நல்லா படிக்கலை. இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி நான் வைப்பேன். நீட்டை நீங்கள் நல்லா படிக்கலை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறீங்கன்னா. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடக்கூடிய காசு இருந்துச்சு அப்படின்னா பிஜியில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்காதப்போ ப்ரைவேட் சீட் நீங்கள் வாங்கலாம். அப்போ நீங்கள் வாங்குறதுல 100% தப்பு கிடையாது, கரெக்டான டிசிஷனாக எடுப்பீங்க. ஸோ இப்போயே நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டு வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி வளங்க. இல்லைப்பா தம்பி கவர்மெண்ட்டு கிடைச்சா கிடைக்குது, இல்லை நம்ம ப்ரைவேட் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்கள் பிள்ளைய மனசில் வளர்க்காதீங்க. அப்படி நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க. உங்கள் பையனோடையோ இல்லை உங்கள் பொண்ணோட படிக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது கம்மியாயிரும், ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களாலே ரெக்கவரி பண்ண முடியாது. அது ப்ரைவேட் காலேஜுக்கு போதா, அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போதா, இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போதா அப்படிங்கிறத உங்களாலே கணிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அந்த தாட்டை வளர்க்காதீங்க. கவர்மெண்ட் தான். முடியாத பட்சத்தில் உங்கள் மனசில் இருக்குது கவர்மெண்ட் கிடைக்கல, ஓகே அப்போ ப்ரைவேட்டில் சேர்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஓகே ஆறுதலாக இருக்கும், அப்பாடி நம்ம படித்த படிப்பு வேஸ்ட் ஆகலை, ஏதோ கிடைக்கல அப்பா அம்மா நம்மளை நல்லபடியாக சேர்த்து விட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டைபோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்லா, கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்லேருந்து இந்த தடவை கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. 2 சர்க்யூட் டெஃபினெட்லி வரும். நெக்ஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு அண்டு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 லெசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் இதுவுமே நான் ஃபுல்லாக டீச் பண்ணிடுவேன். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இதுவுமே நான் ஃபுல்லாக டீச் பண்ணிடுவேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுவுமே நான் ஃபுல்லாக டீச் பண்ணிடுவேன். ஸோ இந்த 3 லெசன்ஸை படிக்கிறது மூலிமா டெஃபினெட்லி 6 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் கூட குறையாது. ஸோ 6 கொஷின்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக வரும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் பார்த்த வரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல்சி சர்க்யூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது ரெண்டுலேருந்து ஆல்டர்னேட்டிவாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? இது ஆல்டர்னேட்டிவாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒய்டிஎஸ்சி இதை இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிங்க. எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் உங்கள் கையில் இருக்குது. யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் இது மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவரை நீங்கள் பார்த்தது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு ஒன்று வருது, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ், நியூக்ளியை,
டியூவல் நேச்சர், செமிகண்டக்டர். இந்த 4 லெசன்ஸ் ஃபுல்லாக தரோ பண்ணுறது மூலிமா 8 கொஷின்ஸ், சம்டைம்ஸ் 10 கொஷின்ஸ் வந்திருக்கு. 10 கொஷின்ஸ் லாஸ்ட் இயர் 9 to 10 நினைக்கிறேன். 10 கொஷின்ஸ் இயர்லி வந்திருக்கு. ஸோ தெளிவாக படிங்க. இந்த 4 லெசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நம்ம எடுக்கக்கூடிய லெசன்ஸ், நம்ம கோர்ஸில் எடுக்கக்கூடிய லெசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ரெண்டாவது லெசன் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷன். தேர்டு லெசன் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்ஸ். ஃபோர்த் லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். ஃபிஃப்த் லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஜி. சிக்ஸ்த் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேஷன். செவன்த் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ். இதுதான் 11th நான் எடுக்கக்கூடிய லெசன்ஸ். 11th எடுக்கக்கூடிய லெசன்ஸ். எவ்வளோ கொஷின்ஸ்னா வரும்? யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக 2 கொஷின்ஸில் இருந்து 3 கொஷின்ஸ் டெஃபினெட்லி வந்துடுது. கிராவிடேஷன்லேருந்து 2 கொஷின்ஸ் தான் சாலிடாக கேட்குறாங்க. சாலிட்ஸ்லேருந்து 1 கொஷின்ஸ் வரும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், கைனடிக் தியரிலேருந்து 1 கொஷின்ஸ், ஆசிலேஷன்ஸ் ஆர் வேவ்ஸ் இது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் 1 or 2 கொஷின்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகே, மினிமமே வச்சு பாருங்கள். 2, 4, 5, 6, 7, 8, 9 கொஷின்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குன்னா 12th போகிறோம். ஓகேங்களா? 12th பார்த்தீங்க மூவிங் சார்ஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நெக்ஸ்ட் EM waves. டோட்டலாக 4 லெசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் YDSC மட்டும் டீச் பண்ணுவேன். YDSC. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ், நியூக்ளியை, dual nature, semiconductor. அப் டு ஃபெப் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஃபெப் எண்டு இல்லைனாலும் நம்மளுக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த 4 லெசன்ஸ்லேருந்து 8 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து 1 கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த 4 லெசன்ஸ்லேருந்து 9 to 10 கொஷின்ஸ் டெஃபினெட்லி வரும். ஸோ டோட்டலாக பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு இது 10, 9, 19 கொஷின்ஸ். இது ஒரு 19 ப்ளஸ் எவ்வளோப்பா 28 கொஷின்ஸ். கிட்டத்தட்ட 120 ப்ளஸ் ரீச் ஆகும். டெஃபினெட்லி நான் வந்து ரொம்ப மினிமமாக போட்டிருக்கேன். எப்படி பட்டிருக்கேன்? ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ்லாம் 3 கொஷின்ஸ் வரக்கூடியது, ஆசிலேஷன்ஸில் ஒரு கொஷின்ஸ், வேவ்ஸில் ஒரு கொஷின்ஸ் வரக்கூடியது. ஸோ ரொம்ப மினிமமாக போட்டு கிட்டத்தட்ட 120 ப்ளஸ் அப்படிங்கிறத ரீச் ஆயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கோர்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி படிக்கணும்னா நல்லா படிங்க. ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். இது வரையும் எனக்கு ஃபிசிக்ஸே தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னாலையுமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 200 லைக்ஸை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப் சேனலில், இந்த PDF வந்து டெலிகிராம் குரூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.